ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் உள்ள இந்திரஹேராத்ரி மலையில் கனகதுர்க்கை கோயில் உள்ளது. இந்த கனகதுர்கா அம்மன் மாதா மகிஷாசுர மர்த்தினி என்று அழைக்கப்படுகிறார். மகிஷாசுரன் என்ற அரக்கனை கொன்றதால் மாதா மகிஷாசுர மர்த்தினி என்று அழைக்கப்படுகிறாள். பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் இந்த இடத்தில் கடுமையான தவம் செய்து பின்னர் சிவபெருமானிடமிருந்து பசுபதி அஸ்திரத்தை பெற்றார். போரில் வெற்றி பெற அருள் புரியுமாறு சிவபெருமானிடம் வேண்டினார். எனவே இந்த இடம் விஜயவாடா என்றும் அழைக்கப்படுகிறது. அரக்கன் மகிஷாசுரன் இந்த இடத்தை தாக்கினான். இப்பகுதியில் வாழும் மக்கள் மகிஷாசுரன் என்ற அரக்கனை கண்டு பயந்தனர். இந்திரகீலா என்ற முனிவர் மலை உருவில் தவம் புரிய மகிஷாசுரன் அவரின் தவத்தை கெடுத்ததோடு மற்றவர்களையும் துன்புறுத்தி வந்தான். எனினும் முனிவரின் கடும் தவம் தொடர்ந்தது. முனிவரின் தவத்தை மெச்சி அங்கே தோன்றிய அம்பியிடம் தன் தலையை இருப்பிடமாக கொண்டு அப்பகுதியை காத்தருள வேண்டும் என்று வேண்டினார் முனிவர். பிள்ளையின் குறை தீர்க்க அசுரனான துஷ்டனை கொன்று மகிஷாசுர மர்த்தினியாக வெற்றி வகை சூடி அங்கேயே குடிகொண்டாள் அம்பிகை. அன்று முதல் இன்று வரை விஜயவாடாவையும் மக்களையும் காத்து ரச்சித்து வருகிறாள் அன்னை கனகதுர்கா. சுமார் 4 அடி உயரத்தில் நின்ற திருக்கோலத்தில் சுயம்புவாக 8 கரங்களிலும் ஆயுதம் ஏந்தி மகிஷாசுரனை மிதித்து ஒளி வீசும் ஆவரணங்களுடன் வண்ண மலர்களால் கொடுத்த மாலைகளை சூடி காட்சியளிக்கிறார். இந்த வடிவம் மிகவும் சக்தி வாய்ந்தது. கண்கண்ட தெய்வம் கனகதுர்காவை வணங்கினால் அனைத்து நன்மைகளும் நம்மை வந்து சேரும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.